கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 27 வசனம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுகிறோம், என் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கினவர். அது கூட ஒரு நாள் அழிந்து போகும், ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவராயிருக்கிறாராம். அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். அதான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், நீரோ மாறாதவராயிருக்கு, அதனால நான் உங்களை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய சுத்தத்தை செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, இல்லைன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? நாம் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறோமா, இல்லைன்னா சிருஷ்டித்தவரை தொழுது கொள்ளுகிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். சில நேரங்களில் சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை மறந்து போகிறோம். நம்மளால எல்லாம் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கைக்கு வருகிறோம். அது ஒரு நாளும் ஜெயிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லை. அவர் தான் அந்த உலகத்தை உண்டாக்கினார். எத்தனையோ சந்ததிகள் வந்திருக்கிறது, எத்தனையோ ஆண்டுகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ எத்தனை ஆண்டுகள் நடத்தின கர்த்தர் இன்னும் வருகிற சந்ததியை நடத்துவார். ஏன்னா அவருதான், அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவது. நம்ம ஆண்டு முடிஞ்சிடும். பலத்தின் மிகுதி 80 ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம முன்னோர்கள் வேணா 100 ஆண்டு தாண்டினவர்கள் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, கர்த்தர் தான் மாறாதவர். அப்ப அந்த மாறாதவர் தேவனை தான் நம்ம ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை புகழ வேண்டும். ஒவ்வொரு நன்மையும் வரும்போது இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்று நன்றி செலுத்த வேண்டும். இது என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய அறிவு, என்னுடைய பலன் என்று எதையும் சொல்லக்கூடாது. இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் பழக வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நீரோ மாறாதவராயிருக்கிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நீரோ மாறாதவராயிருக்கிறேன், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அப்பா. அதனாலதான் நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம். ஏசப்பா, நீங்க எங்களுக்கு தெய்வமாய் கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்றோம் ஆண்டவரே. உங்க அடிச்சுவடுகளை பின்பற்றி உங்களுக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.